என் முந்தியெல்லாம் கூட்டு குடும்பம், ஒரே வீட்டுல பல குடும்பம். இப்பொழுது எந்த அளவுக்கு மாறிடுச்சுண்டா, திருமணம் முடித்த மறுநாளையே அந்த புதிய மாப்பிள்ளையும் புதிய பொண்ணையும் தனி வீட்டுக்கு அனுப்புறாங்க. அது அவ்வளவு நல்லது இல்லை. ஒரு வருஷம் 2 வருஷம் திருமணம் முடித்த அந்த தம்பதியினர்கள், அந்த ஆண் தன்னுடைய உம்மா வாப்பாவோட, அந்த பெண் தன்னுடைய மாமா மாமியோட கொஞ்ச காலத்திற்கு பழகணும். இவர்களுக்கு அவர்கள் அட்வைஸ் பண்ணணும், அடிக்கடி நல்ல பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஓரளவு ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு மெச்சுவர்ட், ஒரு அதற்குரிய ஒரு தராதரம் தகுதி வந்ததோட தனியா போனால் பரவாயில்லை. நான் கூறுகின்றேன், ஒரு காலத்துல ஒரே வீட்டுல பல குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் அதில் இன்னொரு உடையத்தை நாங்க இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாலும் ஒருவருக்கு அவருடைய தாயுடைய சகோதரி, அது சாட்சியாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், அவங்க மஹரம். ஒரு ஆணுக்கு அவருடைய வாப்பாவுடைய சகோதரி, அது மாமியாக இருக்கலாம், இவர்கள் எங்களுக்கு மஹரம். அதாவது அவர்களை திருமணம் முடிப்பதற்கு ஏலா. ஆனால் வாப்பாவுடைய சகோதர சகோதரிகளுடைய, உம்மாவுடைய சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் நமக்கு மஹரம் இல்ல என்று அவர்களை திருமணம் முடிக்கலாம். யாரை திருமணம் முடிக்கலாமோ அவர்கள் எங்களுக்கு மஹரம் இல்ல. அதனால் அவர்களுடன் பேசுவது, கதைப்பது, உறவாடுவது, சிலர் சொல்லுவாங்க, நாங்க எங்களுடைய சொந்த சகோதரி மாதிரி அல்லையா பழகினோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இல்ல. அதற்கு இஸ்லாம் வரையறையை வைத்திருக்கிறது. எப்படி மற்றவர்களுடன், அந்நிய பெண்களுடன் எந்த உறவோ அதே உறவு தான் வாப்பாவுடைய சகோதரியுடைய சகோதரனுடைய பிள்ளைகள், உம்மாவுடைய சகோதரனுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள், அதே உறவு தான், அதே சட்டம் தான். நபி அவர்களுக்கு கூட நேரம் இல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு யார் யார் ஹலால்? இன்னா அஹ்லல்னா லக அஸ்வாஜக அல்லாதி ஆதைத உஜூரஹுன்ன வமா மலகத் யமீனுக மிம்மா அஃபா அல்லாஹு அலைக் வபனாத்தி அம்மிக் வபனாத்தி அம்மாத்திக் வபனாத்தி ஹாலிக் வபனாத்தி ஹாலாத்திக அல்லாதி ஹாஜரன மஅக். நபி அவர்களுக்கு கூறுகின்றான், உங்களுடைய தந்தையின் சகோதரர்களுடைய பெண் மக்கள், உங்களுடைய தந்தையின் சகோதரிகளின் பெண் மக்கள், உங்களுடைய தாயின் சகோதரர், தாய் மாமாவுடைய பெண் மக்கள், உங்களுடைய தாயின் சகோதரிகளுடைய பெண் மக்கள் உங்களுக்கு ஹலால். குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப்ல மிக தெளிவாக வந்திருக்குது. அதனால யாரை திருமணம் முடிப்பது ஹலாலோ அவர்களுடன் நேராக பேசுவது, கதைப்பது அல்லது அவர்களுடன் உறவாடுவது அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்பதையும் இந்த இடத்துல நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றால், உறவை நாங்கள் வளர்க்கணும், இன பந்துக்களுடன் நல்ல உறவை வைத்துக் கொள்ளணும், அல்லாஹ் மன்னிக்கணும். எப்படி காலம் போய்கொண்டிருக்கிறது என்றா, நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமனால் நெருங்க நெருங்க அதனா சதீகஹு வஅக்ஸா அபா, தன்னுடைய நண்பனை நெருக்கி வைப்பான், தன்னுடைய வாப்பாவை தூரமாக்கி வைப்பான். நமக்கு பயமாக இருக்குது, அந்த காலமோ சரிய இந்த காலம். நண்பன் எந்த அளவுக்கு நெருக்கமண்டா, ஒவ்வொரு வாரத்திலேயும் எங்கட நண்பர்கள், எங்கட ஃப்ரெண்ட்ஸ்மார் எங்களோட ஸ்கூல்ல படித்த அந்த பெட்ச்மெட்டோட ராவு 12 மணி 1 மணி வரைக்கும் அரட்டை அடிக்காமல் சிலர்களுக்கு டைம் போகாது. வாரத்துல 1 நாளோ 2 நாளோ அவங்க அதுக்குத்தான் ஒதுக்கி வச்சிருக்கிற. மறுமுனையில அவர் வந்து படுக்கிறார், உறங்குகின்றார். இடையில திடீரென்று தன்னுடைய நண்பன் ஒரு ஆக்சிடென்ட் அல்லது ஏதாவது நோய்